ரவி, செம படமா இருக்கு. உள்ளவா? நீ யாரியா முதல்ல? எப்படியா வந்த உள்ள? அது அப்புறம் சொல்றீங்க. முதல்ல போய் உன் கார் டிக்கி திறந்து பாரு. யோ, டென்ஷனா இருப்ப. இந்த தண்ணி குடி. என் பேர் ஃபரீத். இப்போதைக்கு உன்னோட முதலாளி மாதிரி. ஆமா, அந்த ரகு எதுக்கு கொன்ன? டேய், நான் அவனை கொல்லல. ரவி, நீயும் நந்தினியும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது பிடிக்காம ரகு அடிக்கடி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான். இது ஒன்று பார்த்தாது நீ தான் அவனை போட்டு தரலங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்போதைக்கு உன்னோட வரலாறுலாம் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும். நான் அவனை கொல்லல. நான் அடிபட்டு மயக்கத்தில் இருக்கும்போது அவனை யாரோ கொண்டிருக்காங்க. யார் அவனை கொன்னாங்கன்றது முக்கியம் இல்லை ரவி. உன் காரில் ஒரு பாடி இருந்திருக்கு. அவன் அல்பாய்ஸ்லேயே போயிருந்தா நீ தான் கொண்டு நம்புவாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ இருக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணா. அதில் உனக்கு என்ன லாபம்? நேராக மேட்ருக்கு வந்துட்டியே. உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அது என்ன ஏதுன்னு கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன் காரில் இருக்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஓகேவா? எனக்கு யார் ஹெல்ப்பும் வேணாம். எதுவாக இருந்தாலும் நானே கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். புடி. இன்ஸ்பெக்டர் வெங்கட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருக்கு லவ் மேட்டர் தெரியும் போல இருக்கு. நான் தான் அவர்கிட்ட ஒரு பொய் சொல்லி உங்க அபார்ட்மெண்ட்டுக்கே வர வச்சேன். இந்த போட்டோஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கேன், உன் சைடில் கேஸே கிடையாது, நேரா சங்கு தான். பாரு, என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துக்கோ. அதை தவிர என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். லோகு, பாண்டி, இம்ரான், அந்த பாடி கிளியர் பண்ணுறதுக்கு இவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேலையை ஆரம்பிங்க. ஜெய், அவன்கிட்ட கொடுறேன். டேய், தோண்டு. உண்மையிலே இவனே கொன்ன மாதிரி போஸ் கொடுத்துருக்கான். அடர்த்தியான காட்டில் ஷூட் பண்ணுறப்போ அப்பச்சரை நார்மல் விட எப்பவுமே ஜாஸ்தியாக வைக்கணும். பாரு எவ்வளோ டல்லாக வந்திருக்குன்னு. சாரிண்ணா. சரி விடு, அதான் திரும்ப கொஞ்சம் தெளிவாக தெரியுதே. கோர்ட்டில் இது சொல்லும். என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்? எதுவாக இருந்தாலும் பேரம் பேசுகிற நிலைமையில் நான் இல்லைன்னு எனக்கே கிளியராக தெரியுது. தெளிவாக மேட்ருக்கு வா. முதல்ல நான் யாருங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். நானும் விஸ்வநாத் கீழே தான் ட்ரஸ்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேஷியர், அந்த ஆள் மேனேஜர்.
எங்கள் சேர்மனோட பொண்ணு அப்போவே காசுக்காக கரெக்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணி சீனியர் மேனேஜர் ஆகிட்டான். நான் கணக்கு புள்ளியாக இருந்துட்டு இருந்தேன். அப்பப்போ என்னோட கை செலவுக்காக கணக்கெலாம் தப்பாக காமிச்சிட்டு இருப்பேன். அதை வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சி பேங்க் ஸ்டாஃப்னோட என் மானத்தையும் வாங்கிட்டானா. அது மட்டும் இல்லை, என்னை போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்டான். 6 வருஷம் ஜெயில் வாழ்க்கை. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் தந்துச்சு. ஆனால் திரும்ப நான் வெளியே வந்து பார்க்குறேன், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். சிட்டிலேயே பிக் ஷாட், CEO ஆஃப் ட்ரஸ்ட் பேங்க். எனக்கு அவனுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் சின்ன லெவலில் திருடிட்டு இருந்தேன், அவன் கல்யாணங்கிற பேரில் மொத்தமாக அடிச்சிட்டான். அவன் எப்படி பழி வாங்குறதுன்னு நிறையா யோசிச்சப்போ ஒரு நல்ல ஐடியா மாட்டுச்சு. வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் பேங்க்கு அது இதுன்னு பெரிய இவனங்களாட்டு பப்ளிசிட்டி பண்ணி வச்சுருந்தீங்களே, அந்த பேங்க் கொள்ளையடிக்கப்பட்ட எப்படி நீ யோசிக்கிறியா? நீ தான் டிசைன் பண்ண, உன்னை வச்சு தான் பண்ண போகிறேன். அது நான் பேசி முடிச்சிடுறேன். வால்ட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் 5-5 பங்காக பிரித்து அவனுக்கு வந்து சேர்ந்துடும். உன்னோட பங்கும் கைக்கு வந்துடும். எனக்கு காசை விட விஸ்வநாத கீழே விழுறத பார்க்குறது தான் முக்கியம். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட அந்த ஃபோட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பத்திரமா கையிலே கொடுத்துட்றேன். இப்போ நீ பேசலாம்ப்பா. நீயும் ஒரு பேங்க்கில் தான் வேலை பார்த்துருக்க. இவ்வளோ தைரியமாக விளம்பரம் கொடுக்கணுன்னா நான் அந்த பேங்க்கை எவ்வளோ சேஃபாக டிசைன் பண்ணியிருக்கணும். நீ தப்பு கணக்கு போடுற. எத்தனை கோடி கொடுத்தாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொள்ளையடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ரவி, பேங்கை கொள்ளையடிக்க முடியலன்னா நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன். உனக்கு நாளானைக்கு வரைக்கும் டைம். நாளானைக்கு காலையில் 7 மணிக்கு உன்னோட வீட்டு ஃபோனுக்கு ஒரு கால் வரும். இதுக்கு நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்குவேன், அந்த ஃபோட்டோஸ் நெகட்டிவ்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸுக்கு போயிடும். அப்புறம் நீ ஒரு 40-50 வயசு வரைக்கும் உட்காந்து களியை திங்க வேண்டியதுதான். திரும்ப குப்பர் படுத்த அந்த பரதேசம் எப்படி பழிவாங்கிறத யோசிப்பேன். சரி, இதை பற்றி நாளானைக்கு பேசலாம். இப்போ நீ போயிட்டு உன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு யோசி, சரியா? எப்போ அதை கூப்பிட்டு வாங்கப்பா.